கண்கள் பிரமிக்கும், கண்கள் பிரமிக்கும். நீங்க பிரமிப்பா நிக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க பிரமிக்க போறீங்க. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் தூதர்களை அனுப்பி அந்த கல்லை உங்களுக்காக புரட்டி போடுவார். ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன். எனக்காக அந்த கல்லை நீர் புரட்டி போட்டு, எனக்காக அந்த கல்லை நீங்க புரட்டிடுவீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க, அப்பா எனக்காக அந்த கல்லை நீங்க புரட்டிட்டீங்க. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். ஓ ஹalleluya. யாராலும் நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்கிறவர் அல்லவா? நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக, எனக்காக செய்பவரே. ஓ செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்து, பாதத்தில் இறக்கி வைத்து. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்காக 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 என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற, இல்லைன்னா உங்களுக்கு தடையா இருக்கிற கல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் புரட்டி தள்ளுவேன், நான் புரட்டி தள்ளுவேன், நான் உனக்காக செய்வேன். நம்பர் 2, ரெண்டாவது வேதத்துல ஆண்டவர் நமக்காக என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 4வது 5வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்க